இந்த நேரத்தில் தியானத்துக்காக கடந்து போவோம். இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை எல்லா வாரந்தோறும் உத்தம கீதமாகிய உன்னத பாட்டை நமக்கு வசனங்களாக படிப்பித்து மெல்ல மெல்ல தியானிக்க உதவி செய்ய நமக்காக ஜோசப் சகாயராஜ் அவர்கள் காத்திருக்கார். அவரை அன்போடு அழைக்கிறோம். கூடி வந்துள்ள சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் புதிய மாதத்தின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் உன்னத பாட்டு 9வது வாரமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரத்திலே நாம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களை ஆராயப்போகிறோம். தொடர்ந்து இதில் சூலமி பெண் கூறுகிறாள் 12ஆம் வசனத்திலே, ராஜா தமது பந்தியில் இருக்குந்தனையும் என்னுடைய நலது தைலம் தன் வாசனையை வீசும். இவ்வசனத்தை பேசுவது மற்றும் இந்த வசனத்தை பேசப்படுவது யார் 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 என்று பார்க்கும்போது, இங்கு பேசுவது மணமகள் அல்லது சபை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் ராஜா என்பது பொதுவாக சாலமோனையும், பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு தேவனையும், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவையும் குறிப்பதாக உள்ளது என்பதையும் கவனிக்க வேண்டும். மொத்தத்தில் இது தேவனுடைய மக்களுக்கும் தேவனுக்கும் இடையேயான நெருங்கிய உறவை பற்றி பேசுகிறது. இந்த வசனத்தின் உட்கருத்து என்ன என்று பார்க்கும்போது, இந்த வசனம் நேசர் தம் மணமகளுடன் இருக்கும் வேளையில் மணமகளின் நலத தைலம், அதாவது அவள் பற்றிய புகழ்ச்சி எல்லா இடங்களிலும் நறுமணத்தை பரப்புகிறது என்று கூறுகிறது. மணமகன் மணமகளோடு இருக்கும் வரைக்கும் மணமகளுடைய புகழ்ச்சி எல்லா இடங்களிலும் நறுமணத்தை பரப்புகிறது. தேவனுடைய மக்கள் தேவனுக்கும் அவரது கட்டளைகளுக்கும் தங்கள் வாழ்வில் முக்கியத்துவம் கொடுத்து வாழுகையில் அவர்களின் புகழ்ச்சி இந்த உலகில் நறுமண தைலம் போல வாசனை வீசுவதாக உள்ளது. இங்கு மேசியாவை பற்றி ஏசாயா உரைத்த பின்வரும் தீர்க்க தரிசனத்தை நாம் நினைவு கூறுதல் ஏற்புடையதாய் இருக்கிறது. ஏசாயா 11:1-4, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இந்த வசன பகுதியிலே கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் மேசியாவுக்கு மாத்திரமல்ல. இது மேசியா பற்றிய தீர்க்க தரிசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது மேசியாவுக்கு மாத்திரமல்ல, மேசியாவை பின்பற்றும் எல்லாருக்குமே உகந்த வாசனையாய் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற போது நமது ஞானம் வளர தொடங்குகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் வாசிக்கிறோம். நமது நற்கந்தம் உலகில் உள்ள மற்றவர்களுக்கு பரவ தொடங்குகிறது. பவுலும் கூட கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபத்தில் இதை பற்றி பின்வருமாறு குறிப்பிட்டார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-17, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடைபெறுவதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல் நாங்கள் திருவசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஆக கெட்டு போறவர்களுக்கு நாம் மரண வாசனையாக இருக்கிறோம், ரட்சிக்கப்படுவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பரிசுத்த நடக்கையினால் தேவனின் பிரசன்னம் தங்கள் மத்தியில் இருப்பதை காத்து கொண்ட போது அவர்களை பற்றிய புகழ்ச்சி அகிலங்கும் எங்கும் பரவியது.
அதே வேளையில் அவர்கள் தங்கள் அநேக பாவங்களினால் தேவ பிரசன்னத்தை இழந்து போன போது அவர்கள் தலையாகாமல் வாளாயினார்கள், மேலாகாமல் கீழாயினார்கள். இதை கண்ட மற்ற மக்கள் இனத்தார் இஸ்ரேல் மக்களை எள்ளி நகையாடினார்கள். இது வரலாற்றில் பல முறை நடைபெற்றது. அதே போன்று நமது வாழ்விலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நமக்குள் தக்க வைத்துக் கொள்ளுகையில் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவின் வாசனையை எல்லாருக்கும் பரப்புறவர்களாய் இருக்கிறோம். ஆனாலும் பிரசங்கி 10:1 கூறப்படும் எச்சரிக்கையை நாம் மிக கவனித்து செயல்பட வேண்டும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். நாம் நமது சிந்தனை, வார்த்தை மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவற்றில் மிகுந்த ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு செத்த ஈக்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்துவிடக்கூடாது. அப்பொழுது நாம் மனம் பரப்ப முடியாது, மாறாக பிணத்தின் நாட்டத்தை தான் பரப்புவதாக இருக்கும். நம் வாழ்வில் நாம் செய்யும் எந்த செயலும் தேவனையும் அவருடைய ராஜ்யமய சபையையும் கனவீனப்படுத்தக்கூடாது. அடுத்து, ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்ற சொற்றொடரை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். ராஜாவும் மேசையும். இந்த சூழலில் ராஜா என்பதை பூமிக்குரிய அன்பையும் நெருக்கத்தையும் குறிக்கும் சாலமோன் என்றும், தெய்வீக அன்பையும் ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் குறிக்கும் கிறிஸ்து என்றும் விளக்கப்படலாம். பந்தி என்பது கூட்டுறவு, நெருக்கம் மற்றும் விருந்து வைக்கும் இடத்தை குறிக்கிறது. இது கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் கிறிஸ்துவுடனான ஆவிக்குரிய ஐக்கியத்தை குறிப்பதாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்றுள்ள வசனம் இந்த இடத்தில் நாம் நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து, நளத தைலம் பற்றி ஒரு குறிப்பை பார்ப்போம். நளத தைலம் என்பது ஸ்பைக் நாட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. இது பழங்காலத்திலே பயன்படுத்தப்பட்ட தைலங்கள் எல்லாவற்றிலும் விலையுயர்ந்த ஒரு நறுமண தைலமாக இருந்தது. சென்ட்னு சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரபு சென்ட்டுக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது. விலையேறப்பட்ட சென்ட்டுகள்லாம் இருக்குது, அரபு நாட்டில இருந்து வரக்கூடிய சென்ட்டுகள்லாம். அது மாதிரி இங்க அந்த காலத்துல ஸ்பைக் நாட் அல்லது நளத தைலம் என்பது அப்பொழுது பயன்படுத்தப்பட்ட தைலங்களிலே விலையேறின மிகவும் நறுமணம் பரப்புகிற தைலமாக இருக்கிறது. பெத்தானியாவில் லாசரு வீட்டில் விருந்து நடந்த போது கூட அங்கே மரியாள் நளத தைலம் என்ற ஒரு தைலத்தை கொண்டு கர்த்தருக்கு அபிஷேகம் பண்ணினாள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்தில் அதன் நறுமணம், அதாவது இது நளத தைலம், அது யார்கிட்ட வருது? மணமகள்கிட்ட வருது. மணமகள்கிட்ட வீசுகின்ற அந்த வாசம் மணமகள் அனுபவிக்கும் அவளது நேசரின் பண்புகள் மற்றும் கிருபைகளை குறிக்கிறது. இது நேசரின் பிரசன்னம் மணமகளின் வாழ்க்கையிலும் உணர்ச்சிகளிலும் ஏற்படுத்தும் நேர்மறையான மற்றும் உற்சாகமூட்டும் தாக்கத்தின் உறவகமாகும். அப்ப மணமகள் பெற்றுக்கொள்கிற நறுமணம் யாவும் யாரிடத்திலிருந்து வருகிறது? அவளுடைய நேசரிடத்திலிருந்து வருகிறது. பிரியமானவர்களே, நாம் பரப்புகின்ற நறுமணம் எல்லாம், நற்கந்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவிடம் நமக்கு வருகின்றது. இவ்வசனத்தின் ஆவிக்குரிய விளக்கத்தை பார்க்கும்போது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இந்த வசனம் இனிமையான நறுமணம் கொண்ட கிருபை மற்றும் ஆன்மீக புத்துணர்ச்சியின் ஆதாரமான கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அனுபவிக்கிற உண்மை கிறிஸ்தவர்கள் என்று புரிந்து கொள்ளப்படலாம். நளதம் ஸ்பைக் நாட் என்பது விசுவாசியின் வாழ்க்கையின் சுகந்த தன்மையை குறிக்கிறது. இந்த சுகந்த தன்மை நமக்கு எப்படி வரும்? கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை ஏற்று அதன்படி நடக்கிற போது மாத்திரமே நமக்கு இந்த சுகந்த தன்மை ஏற்படும். இது கிறிஸ்துவுடன் நாம் ஐக்கியப்பட்டு வாழும் போது நமது வாழ்வானது தேவனுக்கு சுகந்த வாசனையில் எப்படியாக இருப்பதையும், இவ்வுலக மக்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷ அறிவிக்கும் வகையில் நற்கந்தம் உள்ளவர்களாக இருப்பதையும் சுட்டி காண்பிக்கிறது. ரோமர் 12 கூட சொல்றார் அவரு, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யணும்? ஜீவ பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இவ்வசனம் வலியுறுத்துகிற முக்கியமான கருத்து என்ன என்று பார்க்கும்போது, எந்த வசனம்? 12ஆம் வசனம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, 12ஆம் வசனம். இந்த வசனம், ராஜா தமது பந்தியில் இருக்கின்றனையும் என்னுடைய நளத தைலம் தன் வாசனையை வீசும். இந்த வசனத்தை பொறுத்தவரை இது என்ன கருத்தை முக்கியமாக வலியுறுத்துகிறது என்றால், மணமகளுக்கும் அவரது நேசருக்கும் இடையிலான நெருக்கம் மற்றும் ஐக்கியம் ஆகியவற்றை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. மணமகளிடம் வாசனை வீசுகிறது. அந்த வாசனை மணமகனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. நம்மிடத்திலிருந்து வீசுகின்ற நற்கந்தம்
கிறிஸ்துவுக்கு பிரியமானதா இருக்கிறது. ஆனாலும் அந்த நற்கந்தம் யாரிடத்திலிருந்து வந்தது? நமக்கு கிறிஸ்துவனிடத்திலிருந்தான், கிறிஸ்துடைய போதனையிலிருந்து தான் நமக்கு வந்தது. சாலமோனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, நேசரின் பிரசன்னத்தில் மணமகள் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் ஆன்மீக ஊட்டத்தையும் அனுபவிக்கிறாள். இது கர்த்தருக்குள் நாம் இருக்கும்போது நாம் பெறுகிற சந்தோஷத்தை குறிக்கிறது. பிலிப்பியர்ல பவுல் சொல்றார் இல்லையா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்கிறார். அந்த சந்தோஷம் எப்பொழுது வரும்? கிறிஸ்துவின் போதனையின்படி நாம் நடக்கும்போது நம்மிடத்தில் நற்கந்தம் வீசும். அந்த நற்கந்தம் நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கும். அப்பொழுது நமக்கு மணவாளனால் சந்தோஷம் ஏற்படும். பிரியமானவர்களே, இது மிக மிக அற்புதமான ஒரு வசனமாக இருக்கிறது. நம்மிடத்திலிருந்து வீசுகின்ற நற்கந்தம் கிறிஸ்துவிடத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. ஆனாலும் கூட அந்த நற்கந்தம் ஒரே வேளையில் கிறிஸ்துவையும் நம்மையும் மகிழ்ச்சிப்படுத்துகிறது. அடுத்த 13ஆம் வசனம், என் நேசர் இரவு முழுவதும் என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல சென்று. இதுல இந்த இரவு முழுவதும் என்ற வார்த்தை எபிரேய மொழியில இருக்கிறது, எபிரேய மொழி வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழ்ல அந்த இரவு முழுவதும் என்ற வார்த்தை விட்டு போயிருக்குது. இவ்வசனத்தின் உட்பொருளை பார்க்கும்போது வெள்ளை போல சென்று, வெள்ளை போலம் என்பது எப்போதும் சிறந்த வாசனை திரவியங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. இந்த வாக்கியம் சபையானது கிறிஸ்துவுடனான கொண்டுள்ள நெருக்கமான ஐக்கியத்தையும் அவர் மீதுள்ள மனமார்ந்த பாசத்தையும் குறிக்கலாம். எனக்கு அன்பானவர் ஒரு கம்பீரமான செடி போன்றவர். இது கிறிஸ்துவை அனுபவித்து மகிழ்வதில் திருச்சபை பெற்றிருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. வெள்ளை போல செண்டு, இந்த வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்துதான் சிலுவையில இருந்து இறக்கப்பட்ட இயேசுவுக்கு சுற்றி துணியில் இந்த வெள்ளை போலம் கரிய போலம் கலந்து 100 ராத்தல் கொண்டு வந்த போது அந்த ராத்தல் அந்த வெள்ளை போலம் கரிய போலமும் அவரை சுற்றி கட்டப்பட்டது. அது ஒரு வாசனை வீசுகின்ற ஒரு திரவியமாக இருக்கிறது. அடுத்து வெள்ளை போல செண்டு என்பது மனம் பரப்புவதற்காக மணமகளின் சனங்களுக்கு இடையில வைக்கப்படுகிறது. சனங்கள் என்றால் நமக்கு நன்றாக தெரியும், மார்பகங்களுக்கு இடையில் இருக்கும் இருதயத்தை குறிக்கிறது. சனங்கள்னாக்க உடனே வெளிப்புறமாகவே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. மணமகளின் சனங்களுக்கு இடையில்னாக்க மணமகளின் இருதயத்தில் வைக்கப்படுகிறது. பாருங்க, 1 பேதுரு 3:15 சொல்றாரு, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்கள் சனங்களில் அல்ல, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். 1 பேதுரு 3:15 சொல்லுது. ஆக பிரியமானவர்களே, கிறிஸ்து என்னும் வெள்ளை போல சென்று நம்முடைய இருதயங்களில் ஏற்றப்படும் போது நாம் நற்கந்தம் உடையவர்களாய் அவரை பற்றி அனைவரிடமும் சாந்தத்துடனும் வணக்கத்துடனும் உரையாட எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறோம். இது எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. இது உண்மையிலேயே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாக்கியமான ஒரு செயலாய் இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவனுடைய அன்பு கிறிஸ்து என்னும் வெள்ளை போல சென்று நம்முடைய இருதயங்களில் ஏற்றப்படும் போது நாம் அவருடைய நற்கந்தத்தை எல்லாருக்கும் பரப்புறவர்களாய் இருக்கிறோம். இங்க இந்த பேதுருவின் அறிவுத்தல் என்ன சொல்கிறது? கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இந்த பேதுருவின் அறிவுறுத்துதல் இங்கு நினைவுறுத்தக்கது. திருச்சபை என்ற மனவாட்டி இரவும் பகலும் கிறிஸ்துவிடமிருந்து பிரிய மாட்டாள் என்பது இந்த வசனத்தின் உட்கருத்தார். இந்த சொற்றொடர் திருச்சபையின் நெருக்கமான ஐக்கியத்தையும் கிறிஸ்துவின் மீதான இதயபூர்வமான பாசத்தையும் குறிப்பதாகவும் உள்ளது. அவளுடைய ஸ்தனங்கள் அல்லது மார்பகங்கள் என்பது அவளுடைய, அதாவது கிறிஸ்தவர்களுடைய இதயத்தை குறிக்கிறது. அங்கு அவர்களின் விசுவாசத்தால் கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். போயிட்டு தெரியல, ஜோசப் பிரதர். ஆக கிறிஸ்து அங்கே தங்க வேண்டும் என்று சபையார் மனவாட்டி விரும்புகிறாள். அவர் இங்கே இருக்க வேண்டும் என்று விரும்பும் நேரம் இரவு முழுவதும். இவ்விடத்தில் தான் எபிரேய மொழியில் உள்ள அந்த யாழின் இரவு முழுவதும் என்ற வார்த்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யாமல் விடப்பட்டுள்ளது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் ஆல் த நைட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது. எபிரேய மொழியில பார்க்கும்போது அந்த வார்த்தை இருக்கிறது. தமிழ்ல அதை விட்டுட்டாங்க, மொழிபெயர்க்காம விட்டுட்டாங்க. இரவு முழுவதும் என்னோடு இருக்க வேண்டும் என்று மனப்பண்பிருப்புகிறாள். அதாவது துன்பம், சோதனை அல்லது இந்த வாழ்க்கையின் நேரங்கள் முழுவதிலும், இந்த வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் ஒரு இருள் சூழ்ந்த காலமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட நித்திய நாள் வரும் வரைக்கும் அவர் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று மனவாட்டி விரும்புகிறாள்.
கடைசி நியாய தீர்ப்பின் நாள் வர்ற வரைக்கும் நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அவரே அதை வாக்குறுதி செய்திருக்கிறார். மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். யாருக்கு? நம்ம யாருக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்தோமோ அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணணுமா. கை கொள்ளாமல் சும்மா உபதேசம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்படி செய்யும் போது என்ன செய்வார் ஆண்டவர்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. நாம மற்றவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை எடுத்து கூறும்போது நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எது வரைக்கும் இருக்கிறாரு? இந்த இருள் சூழ்ந்த காலம் முடியும் வரைக்கும் இருக்கிறார். கர்த்தருடைய வெளிச்சம் பிரசன்னமாகும் வரைக்கும், கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் நாளிலே நாம் அவரோடு கூட ஆகாயத்திலே சென்று தேவனோடு கூட சென்று சுகித்திருக்கும் நாள் வரைக்கும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார். எனவே கிறிஸ்து மணமகளாகிய நம்முடன் இருப்பதற்கும் நாம் உலகில் வாழும் வரை அவருடன் தொடர்பில் இருப்பதற்குமான ஆசை நம் ஒவ்வொருவருக்குள்ளாக நிரம்பி வழிகிறது. மணமகளின் மார்பகங்களுக்கு இடையிலும் அவள் இதயத்திலும் மணமகன் அவளுக்கு ஒரு அலங்காரமான இனிய நறுமணம் பரப்பும் மலர்களைப் போல அவளை மகிழ்ச்சிக்கும் புத்துணர்ச்சிக்கும் ஆறுதலுக்கும் வாய்க்காலாக இருக்க வேண்டும் என்றும், அவன் எப்போதும் அவள் பார்வையில் இருக்க வேண்டும் என்றும், அவளால் ஒருபோதும் மறக்கப்படக்கூடாது என்றும் மணமகள் விரும்புகிறாள். இதே விருப்பம்தான் சபையாருக்கும் கிறிஸ்துவை பற்றி இருக்கிறது. சபையார் யாரு? நம்ம தான் சபையார். அடுத்து இந்த பிரசங்கத்தினுடைய இறுதி வசனம், நிறைவு வசனம் 14ஆம் வசனம். என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கூத்து. இவ்வசனத்திலே அழகான உப்புமையை கூறப்படுகிறது. நேசர் தமது நேசத்துக்குரியவளை, இதை நான் பிரியை என்று சொல்லுவேன். ஒரு அழகான வார்த்தை. காதலன் காதலி என்று சொல்வது கொஞ்சம் ஆபாசமாக இருக்கும். பிரியர் தமது பிரியையை எங்கேதியின் தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து என்று விவரித்தார். இந்த வசனமானது என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்கள் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து என்று சொல்லும் போது மணமகள் பிரியை சொல்லுகிறாள். யாரை பற்றி? பிரியையை பற்றி, பிரியரை பற்றி. அதாவது சபையானது கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. எனக்கு எங்கேதியின் தோட்டத்தில் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொற்று என்று விவரித்தாள். அதனுடைய நறுமணமானது, இந்த வசனமானது நறுமணம் மற்றும் அழகின் உருவகத்தை பயன்படுத்தி நேசர் பிரியமானவள் தம்முடைய நேசத்துக்குரியவர் மீது, பிரியர் மீது தாம் கொண்டிருக்கும் ஆழ்ந்த நேசத்தையும் போற்றுதலையும் வெளிப்படுத்துகிறது. மருதோன்றி பூங்கொத்து என்பது மிகுதி, இனிமை மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வை தோன்றுகிறது. அதே நேரத்தில் எங்கேதியின் திராட்சை தோட்டங்கள் இயற்கை அழகு மற்றும் வளமை ஆகிய கருத்துக்களை கொண்டுள்ளது. இங்கே இந்த இடத்துல மணமகள் தான் தொடர்ந்து பேசுகிறாள். மணமகள் தான் தொடர்ந்து பேசுகிறாள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பற்றி விவரிக்கும் போது இந்த மாதிரி சொல்லுகிறார்கள். இதை நான் கொஞ்சம் தவறுதலா மாற்றி போட்டேன். என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து. மருதோன்றி பூங்கொத்து, மருதோன்றி அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். மருதாணி செடி அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. இந்த மருதோன்றி பூக்கள் அவற்றின் மனம் மற்றும் அழகு ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றவை. பண்டைய காலங்களில் அவைகள் வாசனை திரவியங்கள் மற்றும் சாயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டன. இப்பொழுதும் கூட பயன்படுத்தப்படுகின்றன. ஹென்னா என்று சொல்லுவார்கள். ஹென்னா பேக் கொடுப்பாங்க. அதை மணப்பெண்கள் அலங்கரித்துக் கொள்ள, கைகளை சுற்றி போட்டு அலங்கரித்துக் கொள்வார்கள். அந்த காலத்திலே மருதாணி வீட்டில் அரைச்சு அதை தொப்பி மாதிரி விரல போட்டுக்குவோம். அப்ப அது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அதுக்கு தான் அது, வேற ஒன்றும் அழகுக்காக மட்டுமல்ல. அதனுடைய முக்கியமான காரணம் என்னன்னாக்கா அதனுடைய மருத்துவ குணங்கள், மருதோன்றி என்பது. ஆக அவைகள் அழகு மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கின்றன. மருதோன்றி பூக்களின் உருவம் பிரியரை பற்றிய ஒரு வசீகரிக்கும் மற்றும் விரும்பத்தக்க குணத்தை குறிக்கிறது. பிரியர் அதாவது நேசர் அவளுக்கு ஒரு மருதோன்றி பூங்கொத்து போல இருக்கிறாள். கொத்து என்ற சொல் பல பூக்களின் கூட்டத்தை குறிக்கிறது.
இது மிகுதி மற்றும் செழுமையின் உணர்வை உருவாக்குகிறது. இது மணமகன் வசீகரமானவராக மாத்திரமல்ல, ஆனால் எல்லா நேர்மறையான குணங்கள் என்ற செல்வத்தையும் கொண்டிருக்கிறார் என்பதையும் குறிக்கிறது. அடுத்து எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்கள். எங்கேதி என்ற ஊர் அதன் வளமான திராட்சை தோட்டங்களுக்கும் பசுமையான சோலைகளுக்கும் பெயர் பெற்ற இடமாக இருந்தது. இந்த காட்சி அமைவு இங்கு கூறப்படும் உருவகத்திற்கு இயற்கை அழகையும் துடிப்பையும் சேர்க்கிறது. இது பிரியரின் அப்போதைய நிலை மற்றும் அவரது வாழ்க்கை ஆகியவற்றுக்கு பிரியையின் அப்போதைய நிலை மற்றும் அவளது வாழ்க்கை ஆகியவற்றிற்கு உயிர் சக்தியின் உணர்வை தருகிறது என்பதை குறிக்கிறது. இது பெரியர் எங்கேதி ஊர் திராட்சை தோட்டத்தின் பூங்கொத்து போல இருக்கிறார். அந்த நேசர் அப்படி இருப்பதனாலே அந்த நிலை அந்த நேசிக்கப்படுகிறவருடைய வாழ்க்கை மற்றும் அவருடைய நேசத்திற்கு உயிர் சக்தியின் உணர்வை தருகிறது என்பதை குறிக்கிறது. இந்த வசனம் நேசரின் ஆழ்ந்த நேசத்தையும் அதை அவர் வெளிப்படுத்தும் வகையை விளக்கப்படுத்த உயிர் துடிப்புள்ள சித்தரிப்புகளாக பயன்படுத்தப்படுகிறது. மனம் மிகுந்த மருதான்றி பூக்கள் மற்றும் எங்கேதியின் வளமான திராட்சை தோட்டங்களின் கலவையானது அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஒரு பெண்ணின் உருவத்தை சித்தரிப்பதாய் இருக்கிறது. இது மனம் மிகுந்த மருதாணி பூக்கள் மற்றும் எங்கேதியின் வளமான திராட்சை தோட்டங்களின் கலவையானது அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஒரு மணமகனின் உருவத்தை சித்தரிக்கிறது. இது அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் தருகிறது. மணமகள் இருக்கும் இந்த சூழ்நிலை சபை என்ற வகையில் நாம் கொண்டிருக்க வேண்டிய நற்பண்புகளை நமக்கு நினைவூட்டுகிறது. கலாத்தியர் 5:22-23 வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று வாசிக்கின்றோம். அடுத்து மருதோன்றி பூக்களின் பூங்கொத்தின் இயல்புகள் இங்கே மணமகனுக்கு பயன்படுத்தப்படும் வகையை விளக்கும். மருதோன்றி என்று அழைக்கப்படும் கேம்ப்ஃபயர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. இந்த பூக்கள் ஒரு வலுவான மகிழ்ச்சிகரமான நறுமணத்தை கொண்டுள்ளது. இந்த நேசமானது இதயத்தையும் மனதையும் கவர்ந்து இழுக்கும் ஒரு போதை தரும் குணத்தையும் கொண்டுள்ளது என்பதை குறிக்கலாம். இந்த தாவரத்தின் பெயரை இங்கு பயன்படுத்த இந்த சாலமன் ஞானி தேர்ந்து கொண்டது மிக முக்கியமான விஷயமாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த மருதோன்றி பூங்கொத்துகள் சவக்கடலுக்கு அருகில் உள்ள பசுமையான சோலையான எங்கேதி ஊர் பகுதிகளில் வளர்கிறது. இந்த அழகிய பகுதியில் உள்ள வளமான திராட்சை தோட்டங்களைப் போலவே அவற்றில் முளைத்து செழித்து வளரும் மருதோன்றி பூங்கொத்துகளும் நறுமண பிறப்பதாக இருந்தன. நல்லா யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு நம்ம விவசாய காடுகளை பார்க்கும்போது திராட்சை தோட்டங்களை, முக்கியமா அந்த அமளிநகர்ல திராட்சை தோட்டங்கள்லாம் போய் பார்க்கும்போது திராட்சை செடிகள் வளரும். அதோட கூட கீழே பார்க்கும்போது நிறைய புல்லா இருக்கும். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஆனா எங்கேதி ஊர்ல எப்படி இருந்துச்சா, திராட்சை தோட்டங்கள் இருந்தது, பந்தல் போட்டிருந்தாங்க. அந்த திராட்சை தோட்டங்களுக்கு கீழே அந்த திராட்சை பந்தலின் நிழலிலே மருதோன்றி பூங்கொத்துகள் வளர்ந்ததாம். களையல் அல்ல, அது மருதோன்றி பூங்கொத்து. அது அழகிய மனம் பரப்போதாக இருந்தது. அப்ப பிரியின் மீதான நேசத்தை வளர்க்க அவரிடத்தில் செழித்து வளர்ந்திருந்த குணங்களை சித்தரிக்கும் விவரிப்பாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திராட்சை தோட்டங்களை உருவாக்குவதற்கு இஸ்ரேலின் விவசாயிகள் நிலங்களை பண்படுத்தி இருப்பார்கள். அதை போலவே கிறிஸ்துவின் பிரியையான நமக்கும் தேவன் செய்திருக்கிறார். என்ன செய்தார்? எபேசியர் 2:5-7 அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். நமது சொந்த வாழ்க்கையையும் உறவுகளையும் பற்றி நாம் சிந்திக்கும் போது நமது அன்பிற்குரியவர்கள் நமக்கு எவ்வளவு விலைமதி பெற்றவர்கள் மற்றும் மகிழ்ச்சிகரமானவர்கள் என்பதை கருத்தில் கொள்ளலாம். நம்முடைய பிள்ளைகள், மருமக பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஆகியோரெல்லாம் நமக்கு மிகவும் அன்புக்குரியவர்கள். அதோடு கூட அவர்கள் விலைமதி பெற்றவர்கள். ஏனென்றால் அவர்கள் மூலமாக நமக்கு சந்தோஷம் நிறைய கிடைக்கிறது. ஆக இந்த வசனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள அன்பு நமது உணர்வுகளை வெளிப்படுத்துவதும் நமது உறவுகளின் தனித்துவத்தை கொண்டாடுவதும் எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறது. இப்ப உன்னத பாட்டில் இந்த வசனத்தின், அதாவது இந்த இப்ப வாசனம்லயே வசனம் மருதோன்றி பூங்கொத்து,
இந்த வசனத்தின் சிறப்பிடம் என்ன என்று பார்க்கும்போது, சாலமோனின் உன்னத பாட்டு சில நேரங்களில் வெறுமனே உன்னத பாட்டு என்று மட்டும் அழைக்கப்படுகிறது. தமிழில் நாம் இவ்வாறு தான் அழைக்கிறோம். ஏனெனில் இது வேதாகமத்தில் நேசம் பற்றிய கவிதையின் மிக ஆழமான விவரிப்பாக காணப்படுகிறது. இந்த வசனத்தின் சூழலை புரிந்து கொள்வது இந்த புத்தகத்தின் மீது நாம் ஆழமான பாராட்டுணர்வை கொண்டிருக்க செய்கிறது. உன்னத பாட்டு என்ற முழு புத்தகமுமே ஏக்கம், அழகு மற்றும் நேசத்தில் இருப்பதன் மகிழ்ச்சிகள் உள்ளிட்ட இளம் இதயங்களின் நேசத்தை பற்றிய ஆய்வாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த வசனத்தை நாம் இந்த புத்தகத்தின் ஆரம்ப அத்தியாயத்திலே காணுகிறோம். இது ஒரு மகிழ்ச்சிகரமான நேசத்தின் பரிமாற்றத்துக்கு மேடை அமைக்கிறது. சாலமோனின் புஸ்தகம் முழுவதையும் நாம் படிக்கும் போது கொடுக்கல் வாங்கல் பாசத்தால் மற்றும் நேசத்தால் நிரப்பப்பட்ட ஒரு உறவை காண்கின்றோம். இந்த புத்தகத்தின் தொனி, அதாவது ஆங்கிலத்துல ஜெனர்னு சொல்லுவாங்க. ஜெனர்னா என்னன்னாக்கா அந்த புத்தகம் எதை பற்றியது, போயம்னாக்க போயட்ரி அப்படிங்குவாங்க, நாடகம்னாக்க டிராமா அப்படிங்குவாங்க. அது மாதிரி இந்த புத்தகத்தின் தொனியானது ஜெனர், புத்துணர்வு போட்டும் நேசம் மற்றும் அதை பற்றிய உருவகங்களால் நிரம்பியுள்ளது. இந்த வசனத்தில் எங்கேதியின் திராட்சை தோட்டம் பற்றிய குறிப்பு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அது அடைக்கலம் மற்றும் அழகுக்கான இடமாக அறியப்பட்டது. சவால்களுக்கு மத்தியில் நேசம் எவ்வாறு ஆறுதல் அளிக்கிறது என்பதை இது குறிக்கிறது. நமது திருமணங்கள், நட்புகள் அல்லது பிற உறவுகளில் அன்பை ஆராய்ந்து பார்க்கும்போது எங்கேதியை போலவே அமைதியான இடங்களையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இங்கு 1 கொரிந்தியர் 13 சில வசனங்களை நாம் நினைவு கூர்ந்து இந்த பாடத்தை முடிப்போம். 1 கொரிந்தியர் 13 4-7. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நம்முடைய திருமண வாழ்க்கையில கூட இதெல்லாம், இந்த அன்பின் இந்த பண்புகள் எல்லாம் இருக்கின்றதா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். இந்த பண்புகள் எல்லாம் இருந்தால் திருமண வாழ்க்கை அமைதியான நீரோடை போன்று நிச்சயமாக நன்றாக செல்லும். இது அத்தனையுமே நமக்கு பாடங்களாக உள்ளது. இதன் தொடர்ச்சி நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். கர்த்தருக்கு நன்றி. உங்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன் சகோதரரே. நன்றி சகோதரரே. உன்னத பாட்டிலே மிகவும் அழகாகவும் அதே சேர்ந்த சபையும் கிறிஸ்துவும் மணவாளனும் மணவாட்டியும் என்பதை மிக அழகாக நமக்கு வேதவசனங்களிலிருந்து உத்தம கீதமாகவே அவர் இப்போது நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார். அதற்காக பரிசுத்த ஆவியானவர் அவரை உபயோகித்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். நாம் அதை வாழ்க்கையிலே கொண்டு நாம் கிறிஸ்துவ ஜீவியத்திலே நிலைத்திருப்போம். அவரையும் அவருடைய ஊழியத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதற்காக அதிகமாக அவருக்காக ஜெபிப்போம். இந்த அருமையான